கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நாங்க சரியா யூஸ் பண்ணிக்காம விட்டுட்டோம். அதனாலதான் இந்த தோல்வி அப்படின்ற மாதிரி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி மோசமா தோத்ததுக்கு அப்புறம் இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா ரொம்பவே வேதனையோட பேசியிருக்காரு. முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க. அந்த ஒரு போட்டிக்கு இந்திய கேப்டனா இருந்தது ஜஸ்பிரிட் பும்ரா. அந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா இல்ல. இரண்டாவது போட்டிக்கு தான் கம்பேக் கொடுத்தாரு. இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது அடிலைட் மைதானத்துல பகலிரவு போட்டியா தொடங்குனது. இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணாரு, பேட்டிங் சூஸ் பண்ணாரு. தொடக்கம் ரொம்ப மோசமா இருந்தது. முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி 180க்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆனா ஆஸ்திரேலியா சிறப்பாவே தொடங்குனாங்க. வழக்கம் போல இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறினாரு டிராவிஸ் ஹெட் சிறப்பான செஞ்சுரி. இதனால ஆஸ்திரேலியா அணி முதல் இன்னிங்ஸ்ல 337 ரன்கள் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரியே செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்ல. நிதிஷ்குமார் ரெட்டி மட்டும் தான் பாவம் எல்லா இன்னிங்ஸ்லயும் ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்திய அணி 175க்கே ஆல் அவுட் ஆனாங்க. அதனால ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட்டா வெறும் 19 ரன்களை நிர்ணயிச்சிருந்தாங்க. அசால்ட்டா அடிச்சு முடிச்சிட்டாங்க. இதனால இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா 10 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. 5 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரானது இப்ப 1-1 அப்படின்ற கணக்குல சமன்ல இருக்கு. இந்த ஒரு தோல்வியை பத்தி தான் பேசி இருக்காரு கேப்டன் ரோஹித் சர்மா. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த வாரம் முழுவதுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கு. ஒரு மேட்சை வின் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு சரியான ஆட்டத்தை நாங்க வெளிப்படுத்தவே இல்ல. எங்களை விட ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டெஸ்ட் மேட்ச்லயே சில சமயங்கள் எங்களுக்கு நல்ல வாய்ப்புலாம் கிடைச்சது. ஆனா அதெல்லாம் நாங்க சரியா பயன்படுத்திக்காம விட்டுட்டோம். அதனால தான் இப்ப நாங்க தோல்வியில இருக்கோம். பெர்த் டெஸ்ட்ல எல்லாமே சிறப்பா நடந்துச்சு. ஆஸ்திரேலியால டெஸ்ட் தொடர் நடக்குது அப்படினாலே ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒவ்வொரு சேலஞ்சை கொடுக்கும். அதை நம்ம சரியா எதிர்கொள்ளணும். இங்க நாங்க பேட்டிங்ல முற்றிலுமா சொதப்பி இருக்கோம். இதே மைதானத்துல ஆஸ்திரேலியா பிளேயர் சிறப்பாவே பேட்டிங் செஞ்சிருக்காங்க. இனிமே அடுத்த டெஸ்ட்ல நாங்க எப்படி விளையாடணும் அப்படிங்கறத முடிவு செய்யணும். மூணாவது டெஸ்ட் போட்டி எதிர்நோக்கி காத்திருக்கோம். போன தடவையே பெர்த் டெஸ்ட்லயும் பிரிஸ்பேன் டெஸ்ட்லயும் தான் சிறப்பா விளையாண்டோம். அந்த நினைவுகள் எல்லாமே எங்களுக்கு இன்னமும் இருக்கு. கண்டிப்பா தேர்ட் டெஸ்ட்ல சிறப்பான தொடக்கம் கொடுப்போம் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா வேதனையோட பேசியிருக்காரு. இதுவரைக்கும் பிங்க் பால் கிரிக்கெட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா மொத்தமா 5 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. இதுல 3 மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க, 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த 2 மேட்சுமே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடிலைட் மைதானத்தில் நடந்த போட்டிகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.